أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين، الصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: يا معشر الشباب من استطاع منكم الباء فليتزوج فإنه أغض للبصر وأحسن للفرج. صدق الصادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறை இல்லம் வருகை இருந்திருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும், உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் இறையருள் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ் நமக்கு எதை ஏவிருக்கிறாரோ அதை எடுத்து நடக்கவும், எத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரித்திருக்கிறானோ அத்தீமைகளில் தவிர்ந்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தொழிவானாக. ஆமீன். நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசத்திலும் உலகளாவிய அளவிலும் முஸ்லிம்கள் கண்ணியத்தோடும் சகோதரத்துவத்தோடும் சமய நல்லிணக்கத்தோடும் வாழ்வதற்குரிய வழியை அல்லாஹ் விசாலமாக திறந்து வைப்பானாக. நாம் குழுமிருக்கக்கூடிய இந்த இறை இல்லத்திற்கு இடமளித்து இன்று வரையிலும் இதன் வளர்ச்சிக்காக வேண்டி உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் யாரெல்லாம் உதவி செய்கின்றார்களோ அத்துணை நபர்களையும் அல்லாஹ் அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்குறைகளை, பெரும்பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதோடு வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகமான எண்ணங்களை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சன்மார்க்கம் மனித வாழ்விற்கு தேவையான அத்துணை விஷயங்களையும் தெளிவுபடுத்தி சொல்லி தந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் எப்படி வாழ வேண்டும், எந்த நிலையில் வாழ்ந்தால் ஈமானினுடைய பரிபூர்ணத்தை அடைய முடியும், இறைவனின் நெருக்கத்தை பெற முடியும் என்பது போன்றுண்டான அனைத்து விஷயங்களையுமே மிக தெளிவாக சொல்லிய மார்க்கம் சத்திய மார்க்கம் இஸ்லாம். குறிப்பிட்ட பருவ வயதை அடைந்து உடலாலும் பொருளாலும் தகுதி பெற்ற ஒருவருக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டும்
என்பதை மார்க்கம் சொல்கிறது. இன்றைய காலம் திருமணங்கள் நிறைவாக நடைபெறக்கூடிய ஒரு காலம். திருமணத்தை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது? குறிப்பாக மன வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் கணவனுடைய கண்ணியத்தை மனைவியும், மனைவியினுடைய கண்ணியம் என்ன என்பதையும் கணவன் புரிந்து கொள்ள வேண்டிய நிலையை இந்த மார்க்கம் எப்படி விவரிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாய சூழலில் நாம் இருக்கிறோம். சத்திய சன்மார்க்கம் ஒரு ஆண்மகனை குறித்து சொல்கின்ற பொழுது, மன் தஸவ்வஜ ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ஃபுல் ஈமான், எவர் திருமணம் முடிக்கிறாரோ அவர் ஈமானில் பகுதியை நிறைவு செய்துவிட்டார் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை இந்த மார்க்கம் மிக முக்கியத்துவத்தோடு அழகான வரைமுறைகளோடு நமக்கு வகுத்து சொல்கிறது. திருமணம் முடித்தவன் இறை நம்பிக்கையினுடைய பாதையை அடைந்து விடுகிறார். ஃபல்யத்தகில்லாஹ ஃபின்னிஸ்ஸில் பாக்கி, மீதம் இருப்பதில் அல்லாஹுவை பயந்து கொள்ளட்டும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு இடத்தில் வாலிப சமூகத்தை அழைத்து வள்ளல் நபியின் வளமான ஒரு உபதேசம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், யா மஅஷர ஸபாப், வாலிப சமூகமே என்று அழைக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாலிப சமூகத்தில் உள்ளவர்கள் திருமணத்திற்கான வயதை அடைந்திருப்பார்கள். அதனால் அவர்களை அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு செய்தியை முன்வைக்கிறார்கள். யா மஅஷர ஸபாப், வாலிப சமூகமே, மனிஸ்ததால் பாஆ, நீங்கள் செலவினத்திற்கான சக்தியை பெற்றுவிட்டால் குடும்பத்தினுடைய மனைவிக்கு தேவையான உடை, இருப்பிடம், அவளுக்கு மிக பிரதான தேவைகளை நிறைவேற்றுவதற்கான பொருளாதாரத்தையும் உடல் சார்ந்த வலுவையும் நீங்கள் பெற்றுவிட்டால் ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு ஆண்மகன் உடல் சார்ந்த தகுதி திறன் இல்லாமல் இருக்கிறது, பொருளாதாரம் இல்லை, அதற்கு திருமணத்திற்கான அனுமதி அங்கு இல்லை. பொருளாதாரம் இருக்கிறது, உடல் சார்ந்த திறன் இல்லை, அதற்கும் அனுமதி இல்லை. இங்கு இரண்டை குறிப்பிடுகிறார்கள். பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒன்று. கணவனும் மனைவியும் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு மிக மூலதனமானது பொருளாதாரமும் ஒன்றாக இருக்கிறது. அதனால் அந்த பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய ஒரு பணியில், பொருளாதாரம் உடைய ஒரு சூழலில் ஒரு ஆண்மகன் இருக்க வேண்டும் என்பதை அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஃபஇன்னஹு அஃதலு லில்பஸர், செலவினத்திற்கான தகுதி இருந்தால் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னவர்கள் அதனுடைய காரணத்தை பின்னால் விளக்குகிறார்கள். நீங்கள் திருமணம் முடிப்பீர்களேயானால் அது உங்களுடைய பார்வையை தாழ்த்தும், வஹஸனுல் ஃபர்ஜ், மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கும் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பார்வையை தாழ்த்தும் என்று சொன்னால் இந்த ஆண்மகன் தன் மனைவியை உள்ளத்தால் உளப்பூர்வமாக நேசிக்க வேண்டும். தன் மனைவியை மிக அன்பாக அந்த ஆண்மகன் நேசிக்க வேண்டும். அப்படி நேசிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வார்த்தைகள் வலியுறுத்துகிறது. தன் மனைவியை உள்ளத்தால் ஒருவன் நிரப்புகின்ற பொழுது மனைவி அல்லாத இன்னொரு பெண்ணின் மீது அவருடைய பார்வை எந்த காலத்திலும் செல்லாது.
யதார்த்தமான ஒரு பார்வையில் ஒரு பெண் தன் மனைவியை விட அழகானவள் ஒருவள் முன்னே இருந்தாலும் பார்வையில் பட்டுவிட்டாலும் உடனே அவருடைய சிந்தனைக்கு மனைவியுடைய ஞாபகம் வரும். நமக்கான ஒருவள் இருக்கிறாள், நாம் நேசிக்கக்கூடிய ஒருவள் இருக்கிறாள் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்தில், அவருடைய சிந்தனையில் தொடும் பார்வை தாழ்த்திவிடும். இந்த வார்த்தையில் ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. பார்வையை தாழ்த்தும் என்று சொன்னால் ஒரு பார்வையை தாழ்த்தும்படியான முஹப்பத்தை, அந்த பிரியத்தை, அந்த காதலை, அந்த நேசத்தை அந்த மனைவியுடைய விஷயத்தில் நீ கொட்டி கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனைவிமார்களிடத்தில் நான் சிறந்தவன் என்று இந்த உம்மத்துமார்களுக்கு முன்னால் சொன்னார்கள். உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர் என்றார்கள். சொன்னதோடு மட்டுமல்ல, என் மனைவிமார்களிடத்தில், என் குடும்பத்தார்களிடத்தில் நான் சிறந்தவனாக இருக்கிறேன் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்து விளங்கினார்கள், அன்பை கொட்டி கொடுத்தார்கள். மனைவிக்கான கண்ணியத்தை மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவாகவே கொடுத்தார்கள். பொதுவாகவே கணவன் மனைவியினுடைய அந்த மன வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகள் இன்றைய சமூகத்தில் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. சில சூழ்நிலைகள் உருவாகி விடுகிறது. சிறிய காரணம் அதை முன்வைத்து பெரிதாக்கப்படுகிறது. பிளவுகளை, பிரிவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தம்பதிகள் தள்ளப்பட்டு விடுகிறார்கள். பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த நிலைக்கு தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். கணவனுடைய தரம் என்ன என்று மகளுக்கு பெற்றோர்கள் உணர்த்த வேண்டும். மனைவியினுடைய தரம் என்ன, அவளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை பெற்றோர்கள் தன் மகனுக்கும் உணர்த்த வேண்டும். இந்த மார்க்கம் இருக்கிறதே, கணவனுக்குரிய கடமையை குறித்து பேசுவது போல மனைவிக்குரிய கடமையை குறித்தும் இந்த மார்க்கம் நிறைவாகவே பேசியிருக்கிறது. இரு சாரார்களும் அவர்களுக்கு உண்டான கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பதைத்தான் சத்திய மார்க்கம் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி சொல்லி வருகிறது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா மணமுடித்து கொடுக்கப்படுகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மணமுடித்து கொடுத்த அந்த நாளில் அலி அவர்களோடு தன் மகள் ஃபாத்திமாவை அனுப்புகின்ற நேரத்தில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒவ்வொரு பெற்றோர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை அது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபாத்திமா, அலி அவர்கள் ஏழ்மையானவர். அலி அவர்கள் ஏழ்மையானவர்கள். ஏனென்றால் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் பெரும் செல்வந்தர்கள் எல்லாம் பெண் கேட்டார்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கும் தன் மகள் ஃபாத்திமாவை திருமணம் முடித்து வைப்பதற்கு அவர்கள் சம்மதிக்கவில்லை, சம்மதத்தை தெரிவிக்கவில்லை. அலி அவர்கள் பெண் கேட்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுக்கவும் இல்லை. அலி அவர்களுக்கு மனமுடித்து கொடுக்கப்பட்ட ஃபாத்திமா தன் மகளுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை, ஃபாத்திமா, அலி அவர்கள் ஏழ்மையானவர். அதனால் நீங்கள் ஏதேனும் ஒன்றை கேட்டு அலி அவர்கள் உங்களுக்கு அதை தர முடியாத சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கிவிட வேண்டாம். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இது. இந்த சமூகம் படிப்பினை பெற வேண்டிய ஒரு வார்த்தை அது. கணவன் மனைவியினுடைய மன வாழ்க்கையில் எந்த இடத்திலும் புரிதல் என்கின்ற நிலைகள் இல்லாமல் இருந்துவிடக் கூடாது என்பதை மிக அழுத்தமாக இந்த சமூகத்திற்கு சொல்லித் தருகின்ற வார்த்தை அது. கணவனுடைய ஸ்தானத்தை விளங்கி நீ செயல்படு. கணவனின் வரவை அறிந்து நீ செலவு செய். உன் வார்த்தைகள், உன்னுடைய ஆசைகள், உன்னுடைய தேவைகள் கணவரை சிரமத்தில் ஆழ்த்திவிட வேண்டாம் என்பதை முஹம்மது ரசூலுல்லாஹி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மகள் ஃபாத்திமாவிற்கு அங்கு எடுத்துச் சொன்னார்கள். நீங்க அப்படி கேட்காதீங்க. மிக எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். புரிதல் என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒன்று. கணவன் மனைவியை புரிந்து கொள்ள வேண்டும், மனைவி கணவரை புரிந்து கொள்ள வேண்டும். புரிதல் இல்லாத எந்த மன வாழ்க்கையும் மணந்ததாக உலக வரலாற்றில் நம்மால் பார்க்கவே முடியாது. புரிந்து கொண்டவர்களுடைய வாழ்க்கையில் எந்த இடத்திலும் பிளவு நிகழ்ந்தது நேர்ந்தது என்பதை எங்கும் நாம் படிக்கவே முடியாது. எத்தனை வருடங்கள் பிரிவினால் வாடி இருந்தாலும், செலவினத்திற்கான தொகை தராமல் இருந்தாலும், மனைவி சொல்கின்ற வார்த்தை, என் கணவர் என்னை புரிந்து கொண்டவர், நான் அவரை புரிந்து கொண்டிருக்கிறேன், என் மீது அன்பு கொண்டவர் அவர், அவருக்கான சூழ்நிலை என்னவோ எனக்கு தர முடியாமல் இருக்கிறது, பொருளாதாரத்தை இதுவரையிலும் கொடுத்தவர், செலவினங்களை பார்த்தவர், என்னை கவனித்துக் கொண்டவர், தற்பொழுது இந்த சூழ்நிலையோ அவர்களால் எனக்கு தர முடியவில்லை, என் கணவர் என் மீது எப்போதும் அன்பாகவே இருப்பார் என்ற வார்த்தையை சொல்லக்கூடிய பெண்கள் உண்டு. அவர்கள் தன் கணவனை புரிந்து கொண்டவர்கள். கடந்த மாதத்தில் அனுப்பிய தொகை அதிகமாக இருந்தது. அதில் பாதியை விட குறைவாக இந்த மாதத்தில் கையில் கிடைத்திருக்கிறது. அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ், இந்த செலவினத்திற்கு எனக்கு இது போதுமானது, இந்த மாதத்தினுடைய செலவிற்கு இது போதுமானது என்று சொல்லக்கூடிய பெண்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள், தாய்மார்கள் இருக்கிறார்கள் என்றால் கடவுளுடைய தரத்தை, கண்ணியத்தை புரிந்து கொண்டவர்கள் அவர்கள். கணவன் எதை கொடுத்தாலும், சில நாட்கள் கொடுக்காமல் இருந்தாலும், என் கணவர் என்னை பற்றி அவருக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய அன்பு எல்லாம் அவருக்கு சொந்தம், அவருக்காக நான் எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்வதற்கான தயார் நிலையில் இருக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்கள், வாழ்ந்து காட்டக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். மன வாழ்க்கையில் கணவரை புரிந்து கொண்டவர்கள். எந்த இடத்தில் அதுபோன்று கணவரும் சரி, தன் மனைவியை எந்த இடத்தில் நிறுத்தினாலும் அவள் தனக்கானவள், தன் மீது நிறைவான அன்புடையவள், தன்னுடைய விஷயத்தில் அவர் திருப்தியை மட்டுமே வெளிப்படுத்துவாள் என்கின்ற உணர்வை எத்தனையோ ஆண்கள் சில இடங்களில் வெளிப்படுத்துகிறார்கள். அதனுடைய பின் விளைவு, பின் விஷயத்தை நாம் பார்க்கின்ற பொழுது தன் மனைவி அவர்கள் ஆழமாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். புரிதல் என்பது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். சின்ன விஷயம் புரிதல்கள் இல்லை என்று சொன்னால் சிறு விஷயங்கள் கூட பெரிதாகிவிடும். பெரிதாகிவிட்டால் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும், குடும்பங்களுக்கு மத்தியில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அருமையானவர்களே, பிள்ளைகளுக்கான புரிதலை நாம் ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பெரிய உபதேசம் செய்வார்கள். அதில் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு பெண்மணி கணவனுடைய தரத்தை எப்படி புரிந்து கொள்ள முடியும் என்பதற்கான ஒரு வார்த்தை அது. ஃபாத்திமா, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுடைய தேவைக்காக வேண்டி கை உயர்த்துகின்ற பொழுது உங்களுடைய கணவனுக்காக கேட்காமல் நீங்கள் கையை இறக்கி விடாதீர்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இறைவனிடத்திலே உன் தேவைக்காக வேண்டி உயர்த்தப்படக்கூடிய கரங்கள், உதிரிக்கப்படக்கூடிய வார்த்தைகள், அது எதுவாக இருக்கட்டும், உன் தேவையை, உன் முறையீட்டை ரப்புக்கு முன்னால் வைப்பதற்கு உனக்கு உரிமை உண்டு. ஆனால் அதை பரிபூர்ணமாக அவன் அங்கீகரிக்க வேண்டுமையானால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணு, ஃபாத்திமா மகளே, ஒரு பெண்ணு அல்லாஹ்விடத்திலே கையை உயர்த்தி பிரார்த்தனை புரிந்தாள். அவள் அவளுடைய கணவருக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யாத வரையிலும் அவளுடைய பிரார்த்தனை, துஆ என்பது இறைவனிடத்தில் பரிபூர்ண தன்மையை பெறாது என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, இங்கு இது மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய நிறைவான செய்திகள் இருக்கிறது. ஆண்மகனும் புரிய வேண்டும், பெண் மக்களும் புரிய வேண்டும். மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்க வேண்டுமையானால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்கின்ற பொழுது மகிழ்ச்சிகள் எல்லா கட்டங்களிலும் நிறைவாக கிடைக்கும்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா மத்தாவுன், அத்துன்யா மத்தாவுன், இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இன்பமானது, வகைரு மத்தாஹிஹா அல் மர்அத்து ஸாலிஹா, அதிலே சிறந்தது நல்ல மனைவி என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிறந்த கணவரை இந்த மார்க்கம் அடையாளப்படுத்தியது. சிறந்த கணவன் எப்படி இருப்பான் என்பதை சொல்லுகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஈமானில் பரிபூர்ணம் என்பது சிறந்த குணமுடையவருக்கு இருக்கிறது. உங்களில் சிறந்தவராக இருக்கக்கூடியவர் அவருடைய மனைவியிடத்தில் எவர் சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் தோழர்கள் நிறைந்த சபையில் சொல்லப்பட்ட வார்த்தை இது. ஈமானில் நீங்கள் பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்று சொன்னால் குணங்களில் அழகானவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும், உங்களை உருவாக்க வேண்டும். நீங்கள் சிறந்தவர்களாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் சிறந்த மனிதனாக நீங்கள் ஆக வேண்டும். இந்த மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமையானால் உங்களுடைய மனைவியிடத்தில் நீங்கள் சிறந்தவராக இருக்க வேண்டும். வஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாஇஹிம் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மனைவியிடத்தில் அவர்கள் சிறந்தவராக இருக்கணும். அப்படின்னா ஆண் மகனுக்கான வரைமுறையை இங்கு மார்க்கம் சொல்லுகிறது. நீங்கள் உங்களுடைய மனைவியிடத்திலே நல்ல மனிதனாக நல்ல கணவனாக இருக்கணும். அவர்களுக்கு உரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு உரிய மரியாதையை கண்ணியத்தை நீங்கள் கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கன்னத்தில் அடிச்சிடாதீங்கன்னா. ஹஜ்ஜத்துல் வதா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி அந்த ஹஜ்ஜினுடைய உபதேசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, இஸ்தௌசு பின் நிசாஇ கைரா, பெண்களிடத்தில் நீங்கள் நல்ல விதத்தில் நடந்து கொள்ளுங்கள். அவர்கள் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு அவர்கள் மீது உரிமை இருக்கிறது, அவர்களுக்கும் உங்கள் மீது உரிமை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது சொன்னார்கள், நீங்கள் வெறுக்கின்ற ஒரு பாவச்சுமையை அவர்கள் செய்தால் அவர்களை உங்களை விட்டும் படுக்கையில் இருந்து பிரித்து விடுங்கள். மன்னிக்கக்கூடிய குற்றங்கள் என்று சிலது இருக்கிறது, அவைகளில் மன்னித்து விட வேண்டும். மன்னிக்க முடியாத குற்றம் பெரும் செயலை பாவச் செயலை செய்தால் அவர்களை உங்களுடைய படுக்கையில் இருந்து பிரித்து விடுங்கள் என்றார்கள். அதிலும் அவர்கள் மீளவில்லை, அந்த பாவத்தை தொடர்கிறார்கள் என்று சொன்னால் காயம் ஏற்படாத நிலையில் அவர்களை அழித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையானவர்களே, ஒரு ஆண்மகன் தன்னுடைய மனைவியிடத்தை எந்த அளவிற்கு வரம்பில் மீற வேண்டும், எந்த அளவில் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த மார்க்கம் மிக தெளிவான முறையில் சொல்லித் தருகிறது. நல்ல மனைவி என்பவள் இந்த உலகத்தில் அவள் கிடைப்பது என்பது பெரிய பாக்கியம் என்பதாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய அத்தாட்சிகளை குறித்து பேசித் தரக்கூடிய ரப்புல் ஆலமீன் வரிசைப்படுத்தி பேசிக்கொண்டே வருவான். அப்படி பேசிக்கொண்டு வரக்கூடிய ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُم مِّنْ أَنفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُم مَّوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அவனுடைய அத்தாட்சியில் இருந்தும் உள்ளது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலும் உள்ளது, உங்களில் இருந்தே உங்களுடைய துணையை அவன் படைத்திருப்பது. நமக்கான துணையை அல்லாஹ் நம்மிலிருந்து தான் படைத்திருக்கிறான். லிதஸ்குனு இலைஹா, அவர்களை கொண்டு நீங்கள் அமைதி பெறுவதற்காக அல்லாஹ் சொல்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் அவன் கிருபையையும் அன்பையும் அவன் உருவாக்கினான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يتفكرون, சிந்திக்கக்கூடிய சமூகத்தவர்களுக்கு இதில் அத்தாட்சி இருக்கிறது என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த வசனத்திற்கு கீழால் மேன்மக்கள் அறிஞர் பெருமக்கள் 3 செய்தியை சொல்வார்கள். ஒரு மனைவியின் மூலமாக ஒரு ஆண்மகன் சகீனத் என்கின்ற அமைதியை பெறுகிறார். கணவனுக்கு மனம் சார்ந்த புறம் சார்ந்த அகம் புறம் சார்ந்த அமைதியை தரக்கூடியவளாக ஒரு பெண் இருக்க வேண்டும் என்பதை குர்ஆனுடைய இந்த வார்த்தை சொல்லுகிறது. கணவரை நோவினைப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருப்பாளே ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு கணவரை ஒரு பெண் நோவினைப்படுத்துகிற பொழுது அவனுக்கான ஹூருல் ஈன் பெண்கள், ஒரு மோமினான கணவனை ஒரு பெண் நோவினைப்படுத்துகிறாள் என்றால் அந்த மனிதனுக்கான ஹூருல் ஈன் சொர்க்கத்து கன்னிகள் அந்த பெண்ணை பார்த்து இப்படி சபிக்கிறார்கள்,
உன்னோடு சில காலங்கள் இருக்கக்கூடிய அந்த நபரை, எங்களுக்கு உரியவரை நீ நோவினைப்படுத்தாதே என்று அந்த ஹூருல் ஐன் என்று சொல்லக்கூடிய சொர்க்கத்து கன்னிகள் சபிக்கிறார்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவையாளர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண் என்பவள் கணவனுக்கு எல்லா நிலைகளிலும் முழுமையாக மகிழ்ச்சியை தரக்கூடியவளாக இருப்பாள். சிறந்த பெண்ணினுடைய அடையாளத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, கணவன் வெளியில் சென்றால் தன்னையும் தன் கருப்பையும் தன் பொருளையும் கணவனுக்குண்டான குழந்தைகளையும் பாதுகாத்துக் கொள்வாள் என்றார்கள். கணவன் வருகின்ற பொழுது மலர்ந்த முகத்தோடு மகிழ்ச்சியான புன்னகையோடு கணவனை வரவேற்பாள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய முதல் விஷயம், நீ தஸ்குனு இலைஹா, அந்த பெண்ணை கொண்டு நீங்கள் அமைதி வருவதற்காக வேண்டி, சகீனத்து அமைதி கிடைக்கும். நல்ல மனைவியாக இருந்தால் அவர்களை கொண்டு ஒரு ஆண்மகனுக்கு அகமும் புறமும் அமைதி கிடைக்கும். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹமா, மவத்தத்து என்று சொல்லக்கூடிய பிரியத்தை அல்லாஹ் சொல்கிறான், அன்பை சொல்கிறான். யாராலும் ஏற்படுத்த முடியாது. மணப்பெண்ணுக்கான வீடு அல்லது ஊர் வேறு பகுதியாக இருக்கும், வேறு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். திருமணம் என்கின்ற அந்த ஒரு உடன்படிக்கையின் மூலமாக கணவனை மிகவும் நேசிக்கக்கூடிய பெண்ணாக அவள் ஆகிவிடுகிறாள். அந்த பெண்ணை மிகவும் நேசிக்கக்கூடிய ஆணாக இந்த ஆண்மகன் ஆகிவிடுகிறான். இந்த பிரியத்தை ஏற்படுத்துவது இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளது. நேற்று வரையில் இவர்கள் யார், அவர்கள் யார் என்று இருந்திருப்பார்கள். ஆனால் திருமணம் என்கின்ற அந்த உடன்படிக்கைக்கு பின்னால் அந்த வினாடியில் இருந்து கணவன் மீது அளவில்லாத பிரியம் கொண்டவளாய் பெண்ணும், பெண்ணின் மீது உயர்ந்த பாசம் உடையவனாக ஆண்மகனும் மாறுவது இது அல்லாஹ் ஏற்படுத்திய ஒன்று. இது அவனுடைய அத்தாட்சி. அடுத்து அல்லாஹ் ரஹ்மத்தை சொல்கிறார். அறிஞர் பெருமக்கள் மூன்றாவதாக குறிப்பிடுகிறார்கள், கிருபை உள்ள நிலையில் அல்லாஹ் அந்த பெண்ணை அவர்களுக்கு ஆக்கியிருக்கிறான். இரக்கமுள்ள பெண்ணாக, கணவன் மீது அன்பு கருணை உள்ள பெண்ணாக அவர்கள் கிடைப்பாளையானால் அது பாக்கியம் என்பதை இந்த குர்ஆனுடைய வசனம் விளக்கி தருகிறது. பல்வேறு அத்தாட்சிகள் சிந்திக்கக்கூடியவர்களுக்கு இதில் இருக்கிறது என்ற வார்த்தையோடு அல்லாஹ் இந்த குர்ஆனுடைய வசனத்தை நிறைவு செய்கிறார். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஆண்மகனுக்கான அழகான வழிகாட்டுதலை சொன்னார்கள். மறைவிடத்திலே பிடிக்காத ஒன்றை நீங்கள் பார்க்கின்ற பொழுது, இன் கரிஹ மின்ஹா ஹுலுகா, பிடிக்காத ஒரு குணத்தை நீங்கள் அவரிடத்தில் பார்ப்பீர்களேயானால் ரதிய மின்ஹா ஆஹர், உங்களுக்கு பிடித்த மற்றொன்றை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மன வாழ்க்கையில கணவனும் மனைவியும் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்கு இதைவிட சிறந்த வழிகாட்டுதலை எந்த சமயங்களிலும் எந்த தூர்வரிடத்திலும் எந்த தலைவரிடத்திலும் நம்மால் பெறவே முடியாது. இவ்வளவு சிறந்த ஒரு வழிகாட்டுதல். ஒரு கணவன் மனைவிக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்காது, பிரச்சனைகள் ஏற்படும். பிரச்சனைகள் ஏற்படுகின்ற பொழுது அந்த மனைவியுடைய விஷயத்தில் தனக்கு பிடித்தமானதை கொண்டு அந்த கணவன் திருப்தி அடையட்டும் என்கிறார்கள். பிடித்தமானதை கொண்டு திருப்தி அடையட்டும் என்பதனுடைய பொருள், பிடிக்காத ஒரு காரியம் நடந்துருச்சுல்ல, அதை பெருசாக்கிறாதீங்க, அதை பெருசாக்கிறாதீங்க. கணவன் மனைவிக்குள்ளான கசப்பை வளர்த்து விடாதீர்கள். குடும்பங்கள் உறவுகளுக்கு மத்தியில் பிளவுகளை செய்யாதீங்க. இந்த சிறு விஷயத்தை கொண்டு நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க. அதுதான் அதனுடைய பொருள். பிடித்தமானதை கொண்டு நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள் என்கிறார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல பெண்ணுக்கான வழிமுறைகளையும் வரைமுறைகளையும் இந்த மார்க்கம் சொல்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய கணவர் சொந்த ஊரில் இருக்கின்ற பொழுது அவருடைய அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை நோக்க வேண்டாம் அப்படின்னா. நீங்க நோன்பு வைக்கிறதாக இருந்தால் உபரியான நோன்பு, பரதான நோன்பு அல்ல, உபரியான நோன்பை ஒரு பெண் நோக்க வேண்டும் என்று நாடினால் யாரிடத்தில் அனுமதி வாங்கணும்? கணவனிடத்தில் அனுமதி பெறணும், மார்க்கம் சொல்கிறது. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொன்றையும் சொன்னார்கள், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வேறு யாரையும் நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்குள் வருவதற்கு அனுமதி அளிக்காதீர்கள். உங்களுடைய கணவனுடைய திருப்தியோடு நீங்கள் இருக்கணும். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா சூழ்நிலைகளையும் அனுசரித்து மனித சமூகம் எதில் மிக தேர்ச்சி அடையுமோ, சமூகத்திற்கு எது பயனாக இருக்குமோ அதை இந்த சமூகத்திற்கு வழிகாட்டியாக சொன்னவர்கள். 4 நிலைகளுக்காக வேண்டி பெண்கள் மணமுடிக்கப்படுகிறார்கள்.
ஒன்று அவருடைய அழகுக்காக, அவருடைய செல்வத்திற்காக வேண்டி, அவருடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்திற்காக வேண்டி, அவர்களுடைய மார்க்கத்தின் பற்றுக்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கமுடைய பெண்ணை கொண்டு நீங்கள் வெற்றி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பெண் கணவனுக்குரிய கடமையை செய்வாளையானால், அப்படி செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த பெண்மணி மரணத்தை தழுவுகிறார்கள் என்றால், உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஐயுமா இம்ராத்தின் மாத்தத்து வஸௌஜஹா அன்ஹா ராதின் தஹலத்தில் ஜன்னா. ஒரு பெண், எந்த பெண் கணவனுடைய திருப்தியான நிலையில், கணவன் அவள் மீது திருப்தி கொண்ட நிலையில் மரணம் அடைவாளோ அவள் சொர்க்கத்தில் நுழைவாள் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் எப்படி வைத்திருக்கிறான் பாருங்கள். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவனுடைய திருப்தி என்பது இருக்கும். ஒரு ஆணிற்கு அல் ஜன்னத்து தஹத்த அக்தாமில் உம்மஹா, சொர்க்கம் தாயினுடைய காலடியில் இருக்கிறது என்றார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயினுடைய திருப்தி இருந்தால் ஒரு ஆண்மகன் என்ன செய்ய முடியும்? சொர்க்கம் போக முடியும். ஒரு பெண்ணு கணவனுடைய திருப்தி இருந்தால் என்ன செய்ய முடியும்? சொர்க்கம் போக முடியும் என்பதை மார்க்கம் சொல்கிறது என்று சொன்னால் புரிந்து கொள்ள வேண்டும். கணவனுக்கான தரம், கணவனுடைய குடும்பம் அது நமக்கான குடும்பம் என்று பெண்ணும் புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல ஒரு ஆண்மகனும் மனைவி தனக்கானவள், தன்னிடமிருந்து உண்டான கண்ணியத்திற்குரியவள், அவளுடைய குடும்பமும் அதுபோல நமக்கான கண்ணியமான உறவு என்பதை பேணிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா காலகட்டங்களிலும் இந்த சன்மார்க்கம் மன வாழ்க்கையில் மகிழ்ச்சி பெறுவதற்கான நிலைகளில் எத்தகைய புரிதலை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறதோ அந்த நிலையில் புரிதலோடு நம்முடைய மன வாழ்க்கையில் மகிழ்ச்சிகரமாக வாழ்வதற்குரிய வாக்கியத்தை ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் உரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.